அவர் வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிதாவே இவர்களை மன்னியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்தியம், நிறைய செய்தி கேட்டிருப்போம் மன்னிக்கிறதை பற்றி. இதுவரைக்கும் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பரியாசம் பண்ணி எனக்கு விசாரணை மேலே விசாரணை பண்ணி நான் நீதிமானாக இருந்து ஒரு தப்பு செய்யாதவனாக இருந்தும் ஒரு குற்றவாளியைப் போல கள்ளர்களைப் போல ரவுடிகளிலே ஒரு ரவுடியாக என்னை பாவித்து என்னை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே, என்னை சிலுவையில் அறிய காரணமான எல்லோரையும் மன்னியும். இவர்களை மன்னியும். யாரு? வாசிங்க அந்த வசனத்தை. இயேசு பிதாவே இவர்களை மன்னி. எவர்களை? என்னுடைய இந்த சிலுவை மரணத்துக்கு காரணமாக இருக்கிற பிசாசு பயன்படுத்தின ஒவ்வொருவனையும் மன்னியும். யூதாஸிலிருந்து, மறுதளித்த பேதுருவிலிருந்து, சிலுவையில் அறைந்த ஜனக்கூட்டங்கள், பிலாத்து, அவன் இவன் எல்லாரையும் மன்னிங்கப்பா. என் இயேசு எல்லோரையும் மன்னிக்கிற இயேசு. ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய இயேசு மன்னிக்கிற. கிறிஸ்தவ மார்க்கத்துக்கே இன்னொரு பேர் என்னது? மன்னிக்கிறோம். 6 நாளும் பாவம் செய்விய என்ன சொல்லுவாங்க? 7ஆம் நாள் போய் என்ன வாங்கிட்டு வந்துடுவிய? மன்னிப்பு வாங்கிட்டு வந்துடுவிய. அப்படின்னா நம்ம மார்க்கத்துக்கு என்ன பேர்? மன்னிக்கிற தெய்வம், மன்னிக்கிற மார்க்கம். நீங்கள் இந்த இடத்துல என்ன குறையோடு வந்திருந்தாலும் என் இயேசு இன்னைக்கு மன்னிச்சு உங்களை அனுப்ப போகிறா. ஆமேன். நீ என்ன நிலைமையில் வந்திருந்தாலும் என் இயேசு இன்னைக்கு உங்களை மன்னிக்கிறார். இது உங்களை மன்னிக்கிற நாள். அதனால தான் இது என்ன ஃப்ரைடே? குட் ஃப்ரைடே. உங்களை மன்னிக்கிற நாள். கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரம் எடுங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் 2 நிமிஷம் தான், 7 வார்த்தையை முடிச்சிருவேன். வாசிங்க. இரக்கத்தை காக்கிறவர். மன்னிப்பை கொடுக்கிறதுக்கு எது தேவை? இரக்கம் காட்டணும். மன்னிக்கணும்னா அதுக்கு முன்னாடி எது தேவை? இரக்கம் இருந்தால் தான் மன்னிக்க முடியும். மன்னிக்கிறதுக்கு எது தேவை? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். மன்னிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டியது இரக்க குணம் வரணும். யாருக்கு அழுதப்போ இனிமேல் இப்படி செய்யாதேண்ணே ஓடு அப்படின்னா என்ன பண்ணுறான்னு அர்த்தம்? மன்னிக்கிறான்னா என்ன அர்த்தம்? இறக்கப்படுறான். எவ்வளோ நாளைக்கு? 1000 தலைமுறைக்கு இரக்கம் காட்டுகிறவர். உங்கள் பிள்ளைகளை மன்னிப்பார், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளையை மன்னிப்பார், உங்கள் பிள்ளைகளை 1000 தலைமுறைக்கு அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார். என் இயேசு இன்னைக்கு நம்மளை மன்னிக்கிறவர். என் தேவனிடத்திலே மன்னிப்பும் இரக்கமும் திரளாய் உண்டு என்று சொல்கிறார் சங்கீதக்காரர். மன்னிப்பும் இரக்கமும். மன்னிப்புக்கு இரக்கத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இது இருந்தால் தான் அது வரும். எது வந்தால்? இரக்கம் வந்தால் தான் எது வரும்? மன்னிப்பு வரும். இரக்கம் இல்லாதவன்ட்ட மன்னிப்பு கிடைக்காது. என் இயேசு இரக்க குணம் உள்ளவர். அதனால தான் அவர் நம்மளை என்ன செய்கிறவர்? மன்னிக்கிறவர். ஒரு சிறிய பாவம் செஞ்சுட்டான், பிடிச்சிட்டு வராங்க, விசாரிக்கிறாங்க, அவளை எல்லாரும் கல்லறியும் நிற்கிறாங்க. இயேசு என்ன செய்கிறார்? மன்னிக்கார். மன்னித்தது காரணம் அவள் மேல் இறக்கப்பட்டார். அவள் மேல் இறக்கப்பட்டார். இரக்கம் மன்னிப்பை கொண்டு வரும். ஆமேன். இன்றைக்கு உங்கள் மேலே இறக்கப்படுறாரு. என்ன சூழ்நிலை சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், என்ன சூழ்நிலை கடலில் மாட்டிக்கிட்டேன், என்ன சூழ்நிலை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், என்ன சூழ்நிலை வியாதியில் மாட்டிக்கிட்டேன்னு அவர் தெரியும். அவர் இறக்கப்படுறார். இன்றைக்கி மன்னிக்கிறார். இன்றைக்கி அற்புதத்தோடு மன்னிப்பை பெற்றவர்களாய் போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். குறைகளெல்லாம் மன்னிக்கிறவர். 2வது வார்த்தையை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். பிதாவே இவர்களை மன்னியும். அவர் வாயை திறந்து சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்காரு. தொங்கிக்கிட்டு இருக்கும்போது சொன்ன முதல் வார்த்தை பிதாவே
யாரை? சிலுவையில் அறைய காரணமானவர்கள், கீழே நிற்கிற நூற்றுக்கு அதிபதி, மற்ற போர் சேவகர்கள். ஏன்னா அவங்க தான் கையில் ஆணிலாம் அடித்தவனுங்க. அவருடைய வஸ்திரத்தை என்ன செஞ்சிட்டாங்க? உறிஞ்சி வச்சுக்கிட்டாங்க. அது என்னன்னாட்டா, அவருடைய வஸ்திரம் தையலே இல்லாத ட்ரெஸ்ஸு. எப்படி? அது எப்படி தையல்? அதுதான் அவங்க அம்மா தைச்சது. மேரி அம்மா சாதாரண நினைக்காது, சின்ன வயசில் அப்படி தைச்சி கொடுத்துருக்கு. அவரை பற்றி இவர் சொல்கிறாரு தேம்பாவணியில், அந்த இவர் புலவர், அவர் தைச்ச ட்ரெஸ்ஸு அவர் வளர வளர அவரும் அந்த ட்ரெஸ்ஸும் வளர்ந்ததான். அவர் வளர வளர அந்த ட்ரெஸ்ஸு, அவர் போட்ட ட்ரெஸ்ஸு என்ன செய்யவில்லை, அழுக்காகவும் இல்லை. கிளிகிறது ரெண்டாவது இருக்கட்டும். என்னது? ஏன் இஸ்ரவேலர்கள் போட்ட 40 வருஷம் போட்ட ட்ரெஸ்ஸை என்ன செய்யலை, அழுக்காகலை. குடிக்கவே தண்ணி இல்லையே, துணியை எங்கிட்டு துவைக்கங்க? வனாந்திரத்தில் குடிக்கவே தண்ணி இல்லையே, அம்புட்டு பேரும் குளிக்காமல் தான் கிடந்திருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களுடைய வஸ்திரம் பழசாகவில்லை, கிழிஞ்சு போகவில்லை, செருப்பு தேயவில்லை. மனுஷனுக்கே இவ்வளவு செஞ்சவர், அவர் ட்ரெஸ்ஸு அப்படி இருக்குமா? அதனால அவர் ட்ரெஸ் அப்படியே கிழிச்சு பங்கு போட மனசு இல்லாமல் யாருக்கு சீட்டு உள்ளதோ அவங்க முழுமையாக வச்சுக்கிறோன்னு சீட்டு போட்டாங்க. யாரை? இப்படி சீட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிறுக்கு பயலுகளா, இந்த வஸ்திரத்துக்கு இவ்வளோ பெரிய சண்டை போட்டு கிடைக்கிற, உங்களுக்கு எதை கொடுக்க விரும்புகிறேன்? பரலோகத்தை வச்சுருக்கேன்னு சொல்லி அவர்களை என்ன செய்தார்? மன்னித்தார். என்ன செய்தார்? மன்னித்தார். சரி, இவங்களெல்லாம் மன்னித்து முடிச்சுட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. 2 பயல்களும் இங்கே கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார்? 2 கல்லர்கள். அதில் ஒருத்தன் கேலி பண்ணுறான். என்ன சொல்கிறான்? டேய் பாடுறா, நம்மளை மாதிரி ரவுடி மாதிரி தண்டனை பெற்று இங்கே ஜெயிலில் இருந்துக்கிட்டு சிலுவையில் தொங்கிக்கிட்டு பெரிய நல்லவர் மாதிரி என்ன ஒன்று இவர்களை மன்னியும் என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. தன்னை அடித்து இவ்வளோ தூரம் காயப்படுத்தி சிலுவையில் தொங்க விட்டுருக்காங்க. அவங்கள போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பெரிய யோக்கியம் மாதிரி இவர். அப்படி இப்படின்னு ஒருத்தன் கேலி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் பேசாமல் இருடா, நம்ம தான் திருட்டுத்தனம் பண்ணோம், முளை மாதிரித்தனம் பண்ணோம், நமக்கு சிலுவை மாறணும். அவர் ஏன்டா அப்படி சொல்கிறார்? அவர் என்னடா தப்பு பண்ணார்? உனக்கு தெரியுமாடா அவரை பற்றி? எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அவர் தான்டா சுகமாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் அதனால தான் அவருக்கு யார் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்? ஏசப்பாக்கு. எங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தன் குருட்டனாக இருந்தால் அவன் கண்ணெல்லாம் அவர் தான்டா திறந்தார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா, அவரை கேலி பண்ணுற வேலையை விட்டு. இப்போ நான்லாம் இறங்கி வந்தேன், உன்னை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவரை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த 2 கல்லன்களுக்குள்ள என்ன வருது? வாக்குவாதம் வருது. எப்படிடா நீ அவரை போய் நல்லவர்னு சொல்கிற? என்னைக்கு நம்மளை மாதிரி தண்டனைக்கு வந்துட்டாரோ அப்போ அவர் நம்மளை மாதிரி ஏதாவது தப்பு தானே பண்ணியிருக்கணும். யார் சொல்கிறா? அந்த கல்லன். இந்த கல்லன் சொல்கிறேன், டே அவர் ஒரு தப்பும் பண்ண மாட்டார்ரா, எனக்கு நல்லா தெரியும்டா. தப்பு பண்ணவனை போகிற அவர் என்ன பண்ணுறவர்? மன்னிக்கிற டைப்புடா அவர். அவரே ஒரு தப்பும் பண்ண மாட்டார்ரா, நான் பார்த்துருக்கேண்ணா. பண்ணாமலாடா இங்கே கொண்டு வந்து தொங்க விட்டுருப்பாங்க சிலுவையில். இப்படி 2 பேர் என்ன பண்ணுறாங்க? அக்கா ஒரு லெவலுக்கு மேலே போன உடனே கடைசி வரைக்கும் வாதாடி நிற்கிறத பார்த்த உடனே அவனை பார்த்து சொல்கிறாரு. அவங்க வாதாடினதை பூரா இங்கே எழுதலை, நம்ம பைபிளை தூக்க முடியாது. சிம்பிளாக சொல்லியிருக்கு, நாமோ தப்பு செய்தோம், அவரோ எப்படி சொல்கிறாரு? வாசிங்க. லூக்கா 23. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாமோ செஞ்ச தப்பு கேட்ட பலனை அடைகிறோம், இவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லை. நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அவர் ஒரு தப்பு செய்யாதவர்ரா, வாய மூடுறா, அப்படிலாம் பேசாதரா, தெரியாமல் எதுவும் பேசாதரா அப்படின்றா. இப்படி பேசின பிறகு அவனுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? மனிதத்தன்மை. உடனே இயேசு திரும்புகிறார், அவனை பார்க்குறாரு, அவனை பார்த்து சிரிச்சிருப்பார். பரவாயில்ல, நல்லா பேசுகிறேன், எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி பேசுகிறேன், அதெல்லாம் சொல்லலை. அப்படி தலையாட்டியிருப்பார். நல்லா பேசினேன், வெரி குட்.
அவன் அங்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டு, இல்லைங்க நான் கரெக்டாக தானே சொன்னேன், உங்களுக்கு உள்ளே தானே சொன்னேன். என்னென்ன பேசிக்கிட்டாங்களோ தெரியல, சைகையில் அப்படி பேசிக்கிட்டு உடனே அவர் சொல்கிறார், இன்றைக்கு எப்படி சொல்கிறார் அவனை பார்த்து, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். எங்கே இருப்பாய்? பரதேசி. பரதேசினா என்னென்னு தெரியுமா? என்ன தெரியுமா? பேரடைஸ். என்னது? பேரடைஸ். இந்த பேரடைஸ், இந்த பரதேஸ் என்றது எப்ரேய பாஷையில் சியோல். என்னது? ZEOL, சியோல். எப்ரேய பாஷையில் சியோல் அல்லது பரதேசி என்று பேர். அது ஆங்கிலத்திலே பேரடைஸ். இங்கே 2 இடம் இருக்கிறது, மேல் பாதாளம், கீழ் பாதாளம். பரதேசிலே என்னது? 2 இடம் இருக்குது. ஒன்று மேல் பாதாளம். இந்த மேல் பாதாளம் என்பது மரித்த பரிசுத்தவான்கள் போய் இளைப்பாறும் இடம். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் போய் இளைப்பாறும் இடம். கீழ் பாதாளம் என்பது துன்மார்க்கமாய் மரித்தவர்கள் பாவிகள் போய் வேதனைப்படுகிற இடம். அதுக்கு பேர் என்னது? கீழ்பாதாளம். அப்போ இவனை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு என்னோடு கூட மேல் பாதாளத்தில் இருப்பாய், பேரடைஸில் இருப்பாய். இந்த 2 பேரில் பாருங்கள், ஒருத்தனுக்கு மேல் பாதாளம், ஒருத்தனுக்கு கீழ் பாதாளம். கடைசி நேரத்தில் கரெக்டாக நடந்து கரெக்டான பேசி கொஞ்ச நேரத்தில் பரலோகத்தில் இடம் பிடிச்சிட்டான் பாருங்க. யாரு? கதை. வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை அடைய மாட்டான். வாசிங்க, யோவான் 3:18. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இயேசுவை இவன் விசுவாசித்தான். இந்த கல்லை என்ன செய்தான்? விசுவாசித்தான். இவர் தேவகுமாரன், இவர் எந்த தப்பு செய்யாதவர், இவர் நீதிமான் என்று அவரை என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். அவர் தப்பு செய்யாட்ட எதுக்குடா நம்மளை மாதிரி தண்டிக்கிறாரு? அவர் தப்பு செஞ்சு வந்தவர் இல்லடா. அப்போ அவரை அவன் தேவனாக என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். அவரை அல்லாமல் நமக்கு ரட்சிப்பே இல்லை, அதை விசுவாசிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவன் விட்டுவிடும். அப்பத்தான் இந்த கள்ளன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நாம் நியாயமாக தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒரு தப்பு செய்யாதவர் என்று சொல்லுகிறான். அப்போ அந்த அளவுக்கு அவர் என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். நாம் தப்பு செய்தோம் என்று ஒத்துக்கொள்ளுகிறான். அது கிட்டத்தட்ட பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு சமம். நம்ம நியாயமாக தப்பு கேட்ட தண்டனை அனுபவிக்கிறோம், அவர் அப்படி செஞ்சவர் இல்லை. இப்படி தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்கிறவர்கள் இன்னைக்கே பரதேசிலே இடம் பிடிப்பார்கள். ஆமென். அவன் சொல்லுகிறான் பாருங்கள், அவன் அந்த கள்ளன் சொல்லுகிறான், நாம் நியாயமாக தண்டிக்கப்படுகிறோம். இன்றைக்கு என்னோடு கூட பேரடைஸில் இருப்பாய். 3வது வார்த்தை. ஆமென். 3வது வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:26. கண்டு தாயை நோக்கி அதோ உன் மகன், அதோ உன் தாய். இது ஒரு முக்கியமான சம்பவம். இது ஒரு முக்கியமான சம்பவம். கவனிங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. யோவான் மட்டும் நிற்கிறார். மற்ற சீசர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. இயேசுவை பெற்ற மரியாள் நிற்கிறார். மற்ற அவங்க சகோதரி சலோமி நிற்கிறான். யாரு? சலோமி, மரியாளுடைய தங்கச்சி, யோவானுடைய யாக்கோபுடைய
அம்மா. அப்புறம் 7 பேய் பிசாசு 7 பிசாசுலேருந்து விடுதலை அடைஞ்ச மகதலேனா மரியாள் இருக்கா. எல்லாம் மரியாதை தான் இருக்குது. எங்கிட்ட திரும்பினாலும் மரியாதை தான். சர்ச்சுக்களையும் பாருங்கள், ஒரே மரியாதை தான். எப்படியாவது கிருபை பெற்றலாம்னு நம்பித்தான் பேரை வைக்கிறாங்க. கிருபை பெற்றவளே சரி வைங்க, தப்பு கிடையாது. நீங்கள் பைபிளில் திரும்பினா ஒரே யோவான் அதனது சீமோன் 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 தான் இருக்குது. எல்லா பேர்களுக்கும் என்ன பேர்? சீமோன். இப்போ ஒரு முக்கியமான இன்சிடெண்ட், எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ உறவுகள் வருகிறது கிட்ட. யார் நிற்கிறா? உறவுகள். இயேசுவை பெற்ற மரியாள், மற்ற ஸ்திரீகள் எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ கூட யார் நிற்கிறா? யோவான்னு நிற்கிறான். யோவான் துணைக்கு வந்து நிற்கிறான். எல்லாரும் போயிட்டாங்க. இவர் சிலுவையில் தொங்குற காட்சியை பார்க்குறாரு. இப்போ இயேசு அம்மாவை பார்க்குறாரு. மகதலேனா மரியாள் நம்ம உறவுகளாக வந்து நிற்கிறத பார்க்குறாரு. இந்த ஜெயிலுக்குலேருந்து வெளியே வந்த உடனே அவங்கவுங்க சொந்தக்காரங்க பார்க்க வந்திருப்பாங்க. தேடுவாங்க பாருங்கள், நம்ம உறவுக்காரங்க யாராவது நம்மளை பார்க்க வந்திருக்காங்களா, நம்ம சொந்தக்காரங்க யாராவது நம்மளை பார்க்க வந்திருக்காங்களா, ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வந்திருக்குங்களா, ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படி பார்ப்பாங்க, தேடுவாங்க. இயேசு சிலுவையில் தேடுறாரு. எத்தனையோ பேர் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. தன் உறவை பார்க்குறாரு. முக்கியமான சம்பவம். பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும்? தாம் பெத்த மகன், அது மூத்த மகன், தன் வயிற்றில் பிறந்த மூத்த மகன் அப்படியே சிலுவையில் தொங்கும்போது எப்படி இருக்கும் மரியாள் மனசு? சும்மா இருப்பீங்களா? உங்கள் பிள்ளைக்கு ஒன்றுனா வண்டி அடித்து போட்டு போயிடுச்சு, அதை பார்த்துக்கிட்டே கதறி அழுதுகிட்டு இருக்கு, என் பிள்ளைக்கு எப்படி ஆகி போச்சு. எத்தனை நன்மை செஞ்சு கொடுத்துருப்பார் 30 வயசில். 30 வயசு வர. அதனால தான் அந்த அம்மா கரெக்டாக போய் சொல்லுது, ஏடா திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சுடா, கொஞ்சம் பண்ணி கூடண்டா. பாவம், ஏம்மா சும்மா இருக்க மாட்டேன், இந்த பாரு இந்த மாதிரிலாம் வந்து எங்கே 4 பேருக்கு முன்னாடி கேட்குற வெள்ளம் வச்சுக்கிறாது. உனக்கு எனக்கு என்ன, உன் வயிற்றில் பிறந்தன்றக்காக நீ ரொம்ப இது பண்ணுற, அதிகாரம் பண்ணுற, அதை செய் இதை செய்யணும். அற்புதம் செய்கிறதுன்னு லேசான வேலையா? சும்மா இந்த மாதிரிலாம் வச்சுக்குவோம். சரியே, உனக்கு எனக்கு என்ன, உன் வயிற்றில் பிறந்தனால என்ன வேணாலும் சொல்லுவியோ, சும்மா பார்த்துக்க. சரிப்பா சரிப்பா, உனக்கு என்ன தோணுதோ அப்படி செய்ப்பா அப்படி சொல்லிட்டு அவர் அந்த அம்மா என்ன செய்யிடுச்சு, நழுவிடுச்சியாப்பா இங்கே வாங்கப்பா, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே சரி என்ன செய்ய, இந்த அம்மா ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. சரி போய் தண்ணியை நிரப்புங்க, திராட்சை ரசம் மாற்றுங்க, முடிச்சு விட்டுருவாரு. அதுக்காக கர்த்தர் கைவிடவே மாட்டார். என்னை திட்டினாலும் என்ன செஞ்சிருவார், உதவி செஞ்சு கொடுப்பார். உங்களுக்கு எனக்கும் தான். இப்போ உறவு வந்து நிற்குது. மரியாள் அழுகிறாள். யார் அழுகிறா? மரியாள் அழுகிறாள். அம்மாவை பார்த்த உடனே இவருக்கு என்ன வருது? அழுக வருது. ஏன் அழுகிறா? ஏன் அழுகிறா? இயேசு 30 வயசு ஆகிற போது, இயேசுவுக்கு 30 வயசு ஆகிற போது யோசேப்பு உயிரோடு இல்லை. யூத பாரம்பரியத்தில் யார் யோசேப்பு? யார்? சூசேப்பர் யார்? மரியாளுடைய கணவர் உயிரோடு இல்லை. கணவர் இல்லாவிட்டால் குடும்ப பொறுப்பு யாருக்கு இருக்கு? மூத்த மகனாகி இயேசு தான் எடுக்கணும். இப்போ மூத்த மகனே இப்படி தொங்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவருடையதான சீனே கிடையாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா யாருடைய சீனே கிடையாது. சூசேப்பராகிய யோசேப்பு மரியாள் புருஷனுடைய பேரே இல்லை. ஏன் பைபிளில் இல்லைல்ல? 12 வயசில் கூட வந்தது இயேசுவுக்கு. 12 வயசு. அதுக்கு பிறகு அவர் இல்லை. எங்கே போனார்? இறந்துட்டார். எங்கே போயிட்டார்? இறந்துட்டார். இறந்ததுனால முழு குடும்ப பொறுப்பு யாருக்கிட்ட இருந்துச்சு? மூத்த மகன் இவர். அதுக்கு பிறகு தான் யாக்கோபு அவங்கெல்லாம் பிறந்தாங்க, யோசே இவங்கெல்லாம். அதனால் முழு குடும்ப பொறுப்பை இப்போ சமக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 33 வயசு ஆகும்போது, இவருக்கு 33 வயசு, 33. இப்போ வயசில் தான் இவங்க 30 வயசு ஆகுது. யாருக்கு? யோசே யாக்கோபு. அவங்க இன்னுமேத்த வீட்டை விட்டு வெளியே வரணும். அதனால தான் அவங்களெல்லாம் சீசராகவே என்ன செய்யலை?
செலக்ட் பண்ணாத காரணம் யாரை? தம்பிகளை. காரணம் அவங்களுக்கு என்ன வயசு ஆகலை? 30 வயசு ஆகலை. அதனால தான் மரியாதை அன்றைக்கே இல்லைன்னா விட்டு பிடிச்சிருக்குமா, ஏடா நம்ம தம்பி மாதிரில ஒருத்தனை சீசன் ஆக்க வேண்டாமா அப்படின்னு அந்த அம்மா சண்டை போட்டிருக்கும். ஏம்மா சும்மா இருமா, அவங்களுக்கு 30 வயசே. ஏன்னா 30 வயசாக தான் வீட்டை விட்டு வெளியே வர முடியும். நான் பார்த்துக்கிறேம்மா அவங்கள, நீ ஒன்றும் கவலைப்படாதமான்ருப்பார். இல்லைன்னா விட்டு வைக்குமா, நம்ம மையனை மந்திரி ஆக்கியிருப்பா அப்படின்னு ரெக்கமெண்ட் ஆகிருக்காது. இப்போது இயேசு சிலுவையில் தொங்குகிறாரு. இப்போ என்ன செய்ய? குடும்ப பொறுப்பு. நீ தானடா எல்லாத்தையும் உங்கள் அப்பாவுக்கு போயெல்லாம் பார்த்துக்கிற, இப்போ நீ இப்படி தொங்குறியடா, நான் என்னடா பண்ணுவேன்? அந்த அம்மா என்ன செய்யுது? அழுகுது. அப்போத்தே சொல்கிறாரு, ஏய் யோவான், சைகை கட்டியிருப்பார், கிட்ட வந்திருப்பான். அவங்க அம்மா பக்கத்தில் போய் நில்லு. ஏம்மா இதோ இப்போ வாசிங்க புரியுது. ஸ்ரீயே இந்தா ஓ மகன், இனிமேல் என்னை உன் மகன் நினச்சிக்கிட்டு அழுகாத. ஹலோ புரிஞ்சுதா? இனிமே என் மகன் எப்படி இறந்துட்டானே, நான் இனிமேல் எப்படி பொழைப்பேன்னு என்ன நினச்சி அழுகாதா. இனிமேல் உனக்கு மகன் யார் தான்? புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்கள். ஸ்திரியே, அம்மா இதான் உன் மகன், உன்னை அவன் கடைசி வரை காப்பாற்றுவான், பார்த்துக்குருவான், விட்டுரு. ஏன்னா மற்ற பயல்கள்லாம் சின்ன பயல்களாக இருக்காங்க. இதான் உன் மகன் யோவான், பார்த்துக்குருவான். ஏய் யோவான் அப்படி சொல்லாமல் எப்படி சொல்கிறாரு? அந்த சீசனை நோக்கி யோவானை பார்த்து, ஏய் உங்கள் அம்மாவை சலோமியை கவனிக்கிறியோ இல்லையோ, யாரை கவனிச்சுக்க, இதுதான் உங்கள் அம்மா. இனிமே ஒரு பொறுப்போடு, மூத்த மகன் என்ற பொறுப்போடு சொன்ன ஒரு வார்த்தை. பெத்த தாயை, இப்போ அப்பா இருந்தார்னா அந்த பிரச்சனை இல்லை, அப்பாவும் இல்லை. அப்பா இல்லாதனால மூத்த மகன் பொறுப்போடு தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சொன்ன கடமை வார்த்தை தான், ஸ்திரியே இதோ உன் மகன், இதோ உன் தாய். நீங்களும் பிள்ளைகளாக இருக்கீங்க, உங்கள் பெற்றோருக்கு பொறுப்புள்ள பிள்ளையாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் சொல்ல மாட்டேன்றீர்களே. அல்லேலூயா. பெற்றோருக்கு பயந்திருக்க வேண்டும், பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், தாய் தகப்பனை தூசிக்கொண்டு. நிறைய வசனம் இருக்குது, எல்லாத்தையும் இப்போ எடுக்க நேரம் இல்லை. பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள், பெற்றோரை கனம் பண்ணுங்கள். இப்போது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய செய்திகள் இருக்குது, பார்த்துக்கலாம். 4வது வார்த்தை, 2 நிமிஷம் 3 நிமிஷம் போதும், வாசிங்க. 4வது வார்த்தை மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் 27:46 வாசிங்க சார். எப்படி சொன்னார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகளில் ஒன்று. இயேசு எல்லாமே 7 வார்த்தையுமே எப்படிப்பட்டது? முக்கியமானது. என்ன சொல்கிறாரு? ஏலி ஏலி, 45ஆம் வசனத்தை பாருங்கள். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமி அந்தகாரப்பட்டது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நம்ம டைமுக்கு 12லிருந்து 3 மணி. இப்போ இந்த 3 வார்த்தையை சொல்லிட்டார். 3 வார்த்தை என்னது? பிதாவே, 2வது இன்றைக்கு என்னோடு கூட பரதேசம், இதோ உன் தாய், இதோ உன் மகன். இதெல்லாம் 12 மணிக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு முன்னாடியே சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடித்த பிறகு பூமி என்ன செய்யுது? அந்தகாரப்படுது. பூமி என்ன செய்யுது? அந்தகாரப்படுது. இப்போது பிதாக்கிட்ட பேசுகிற நேரம் வருது. யாருக்கிட்ட? பிதாட்ட பேச போகிறார், தேவன்கிட்ட பேச போகிறார். அப்போது தேவன்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி பூமி என்ன செய்யுது? இருட்டுது, இருட்டிக்கிட்டு வருது, கருங்கும்முன்னு இருட்டுது. 4 அமாவாசை ஒன்று சேர்ந்தது மாதிரி இருக்குது. ஒருத்தர் முகமே தெரியாத மாதிரி பூமி இருட்டிக்கிட்டு வருது. இந்த இருட்டான பிறகு இவர் என்ன சொல்கிறாரு? என் தேவனை ஏன் என்னை என்று கூப்பிடுறதுக்கு நம்ம தமிழில் இந்த வார்த்தை சொல்லிருக்கு.
அந்த எபிரேய பாஷையில் ஏலி ஏலி சபக்தானி. இப்போ தேவனை கூப்பிடுறாரு. என்ன நடந்துச்சு இந்த 3 மணி நேரத்தில்? பூமி அந்தகாரப்படுது. இருட்டாகிற நேரத்தில் என்ன நடந்தது என்றால், முழு பாவமும் அவர் மேல் சுமருகிறது. அவர் தேவனுக்கும் மனுஷருக்கும், தேவனாலும் மனுஷராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் நிற்கிறார். தனிமையிலே நிற்கிறார். பாவமே செய்யாதவர் பாவத்தை சுமக்கிற நேரம் இது. வாசிங்க 2 கொரிந்தியர், சீக்கிரம் அடிங்க, ஒரு முக்கியமான விஷயம். 5ஆம் அதிகாரம் 21. 2 கொரிந்தியர். இது தேவன் அவரை யாராக்கின நேரம்? பாவமே செய்யாதவரை பாவமாக்கின நேரம். ஏன் அவர் பாவமாக்கப்பட்டார்? நமக்காக. யாருக்காக? பாவம் செஞ்சது நம்ம. நான் தான் செஞ்சேன், அவனை விட்டுருங்க. எப்படி செஞ்சவன் ஒருத்தன் ஆக்சிடெண்ட் ஆகி வண்டியை கொண்டு இடித்தது மகன். தகப்பன் சொல்கிறாரு, இடித்தது நான் தான், கேஸை என் மேலே போடுங்க. புரிஞ்சுதா? வண்டியை கொண்டு மகனை காப்பாற்றுறதுக்காக தகப்பன் தன் குற்றத்தை, இதுபோல பாவம் செய்யாத அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்ட நேரம்தான் அந்த நேரம். அதனால் அவர் பாவியாக அங்கே தண்டிக்கப்படுகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே முக்கியமான வசனம், சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் என்ன இல்லை? பாவமே இல்லை. ஆனால் பாவத்தை சுமக்கிறார். பாவத்தை சுமந்ததினால் அவர் யாராகிறார்? கருவாடை சுமந்ததினால் கருவாட்டு வாசனை அந்த ஆள் மேலே இருக்கு. அவர் என்ன செய்ய, கருவாட்டை சுமந்துட்டு போனார். அதனால் அந்த வண்டி என்னது? கருவாட்டு வாசனை வருது. பாவத்தை செய்யலை, ஆனால் பாவத்தை சுமந்ததினால் அவர் யாராக அழைக்கப்படுகிறார்? பாவியாக அழைக்கப்படுகிறார். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. இப்படி நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கிறார். இப்போ அவர் மேலே பாவம் இருப்பதினால், யார் மேலே? ஏன்னா அவர் பாவத்தை என்ன செய்கிறாரு? சுமக்கிறாரு. இப்போ அவர் யாராக அழைக்கிறார்? கருவாட்டுக்காரர. ஏன்னா அவர் எதை சுமந்துக்கிட்டு இருக்காரு? எதை சுமக்கிறாரு? கருவாடை சுமக்கிறனால அவர் எப்படி கூப்பிடுறாங்க? கருவாட்டுக்காரர. இவர் பாவத்தை சுமக்கிறதுனால அவர் யார் ஆயிட்டாரு? பாவியாக அழைக்கப்படுகிறார். அவர் பாவத்தை சுமந்திருக்கிறதுனால் பாவத்தோடு அவரை பார்க்க பிதா. ஏன்னா அவர் பரிசுத்தமானவர். அவர் பாவத்தை பாராத சுத்தகன். அவர் பாவத்தை பாராதவர். பாவத்தோடு இவர் இருக்கிறத பார்த்த உடனே தன் முகத்தை மறைக்கிறார். என்னடா எப்போதும் என்னட்ட முகம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற, முகத்தை மறைக்கிறாரு. உடனே இவர் சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை, ஏன் இப்படி முகத்தை மறைச்சிங்க? எங்கே போயிட்டீங்க? ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க? என்னட்ட பேசாமல் அங்கிட்டு திரும்பிக்கிட்டிய? இல்லைப்பா, நீ இப்போ எதை சுமந்துக்கிட்டு இருக்க? மனுக்குலத்தின் பாவத்தை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்முடைய பாவமே அவருடைய முகத்தை மறைய. ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே அப்போ இவர் பாவத்தை சுமந்ததினால் இந்த பாவத்தோடு நிற்கிற இயேசுவை பார்க்காதபடி பிதா முகத்தை என்ன செஞ்சுக்கிட்டாரு? மறைச்சிக்கிட்டாரு. அவர் முகத்தை மறைச்சது காரணம் இவர்கிட்ட என்ன நிற்கிது? இப்போ கருவாடு தனியாக இருந்து இவர் தனியாக இருந்தார் இவ்வளோ நாளாக. புரியுதா உதாரணம்? கருவாடு மூட்டை தனியாக இருந்துச்சு, இவர் தனியாக இருந்தார். அப்போ இவர்கிட்ட பேசுகிறது நல்லா இருந்துச்சு. இப்போ எதை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறாரு? கருவாட்டை தூக்கி வச்சிருக்கனால இவர் மேலே என்ன வாசனை அடிக்குது? கருவாட்டு வாசனை அடிக்குது. அதே போல் இயேசு இது வரைக்கும் 33 வருஷமாக இவர் வாட்டில் தனியாகத்தான் இருந்தார். பாவம் தனியாக இருந்துச்சு, மனுக்குலத்தினுடைய பாவம் தனியாக இருந்துச்சு. இப்போ அவர் எதை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறாரு?
மனுக்குலத்துடைய பாவத்தை சுமந்ததுனால இவர் மேலே என்ன வாசனை வருது? பாவ வாசனை. அவர் மேலே கருவாட்டு வாசனை, இவர் மேலே பாவ வாசனை. இந்த பாவ வாசனையோடு நிற்கிற இவரை பார்க்காதபடி பரிசுத்தராகிய தேவன் முகத்தை, அதுதான் அங்கே சொல்லியிருக்கு ஏசாயால. எப்படி சொல்லியிருக்காரு? அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறார். உங்கள் பாவங்களே அவர் உங்களை செவி கொடாதபடிக்கு உங்களுடைய முகத்தை மறைக்கிறார். அவர் மறைச்சிக்கிட்டார்ன்றக்கா இவர் விட்டவாடில்ல. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கதறாரு. இப்படி நமக்காக பாவத்தை சுமந்து அவர் கைவிடப்பட்ட நிலைமையில் நின்ற நேரம்தான் 3 மணி 12 மணியிலிருந்து 3 மணி வரை அவர் பாவத்தை சுமந்த நேரங்கள். எது? 12 மணி வரைக்கும் என்ன சொன்னார்? தாய்கிட்ட சொன்ன, இதோ உன் மகன் உன்னுடைய தாயின்னு சொல்லி முடிச்சுட்டு, அந்த 12லேருந்து 3 மணி வரை பூமி அந்தகாரப்பட்டது பாருங்க. அந்த நேரம்தான் முழு பாவத்தையும் ஏற்று சுமந்த நேரங்கள். பாவத்தை சுமக்க 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 பாவம் இவரிடத்தில் வந்து சேர சேர அவருடைய முகம் மறைக்கப்பட்டுக்கிட்டே போகுது. புரிஞ்சவங்க இல்லையா? சொல்லுங்க. இப்படி மனுக்குலத்தினுடைய பாவம் அவரிடத்தில் போனதினால் அவர் சாத்தானுடைய அதிகாரத்தை பறித்ததுக்கு சமம். இப்படி இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறார். சுமந்து தீர்க்கிறார்னு சொல்கிறத விட அதிகாரத்தை பறிக்கிறார். சாத்தான்ட்ட இருக்க அதிகாரத்தை, ஏன்னா நம்மகிட்ட பாவம் இருக்கிறதுனால தான் அவன் அதிகாரம் செலுத்துகிறான். நம்ம பாவத்தை அவர் சுமக்கிறனால அவர்கிட்ட அதிகாரத்தை காட்டிப்பார். ஏன்னா நம்ம பாவம் பூரா யார்கிட்ட போயிடுச்சு? ஏசப்பாட்ட போயிடுச்சு. அதனால அவர்கிட்ட அங்கே மோதிக்கிட்டு நிற்கிறான். அவர் அவனை ஜெயிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்குறான். ஸோ இப்படி என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டுன்னு பிதாட்ட கூப்பிட்டு பிதா அதுக்கு பதில் கொடுத்து அவரை விடுவிக்கிற நேரம். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, 28 வசனத்தை பாருங்கள். யோவான் 19:28. ஐந்தாவது வார்த்தை என்ன வார்த்தை? இந்த போராட்டத்தில் அவருக்கு என்ன உண்டாயிடுச்சு? டயர்டாயிடுச்சு, தாகம் உண்டாயிடுச்சு. என்ன போராட்டம்? 3 மணி நேரம் போராட்டம். 3 மணி நேரம் போராட்டம். பாவத்தை சுமக்கிற நேரம். முழு மனுக்குலத்தின் பாவத்தை சுமக்கிற நேரம். பூமி அந்தகாரப்படுகிறது. இந்த போராட்டத்தில் இயேசு என்ன ஆயிட்டார்? தாகம் ஆயிட்டார். என்ன சொல்லி தாகமாக இருக்குன்னு சொல்கிறாரு? வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதான தாகம். அது என்னது? வேத வாக்கியம் நிறைவேறுகிற தாகம். இது சரீர தாகம், ஆத்தும தாகம். இது ஆத்தும தாகம். இது ஆத்தும தாகம். ஏன்னா என் தேவனை, என் தேவனைன்னு கூப்பிடுறாருன்னா அங்கே என்ன இருக்கு? ஏன் என்னை கைவிட்டீர்? என்ன வார்த்தை? தாகத்தோடு கூப்பிடுற வார்த்தை. அவருக்குள்ளே இருக்கிற அந்த தாகம், ஆத்தும தாகம். எனக்கும் தேவனுக்கு எந்த கேப்பு விழுகவே கூடாது. அந்த ஆத்தும தாகம் நமக்கு இருக்க. அந்த தாகம் ஒரு நாளாவது அவர்கிட்ட பேசாமல் இருக்கமேனு கொஞ்சமாவது குற்ற உணர்வு. இன்னைக்கு நான் ஏசப்பாட்ட என்ன பேசலையே, அவர் என்னட்ட பேசலையே, நான் அவர்கிட்ட பேசலையே என்ற குற்ற உணர்வு நமக்கு வருகிறதா? 1 மாதம் ஆனாலும் வராது. அவருக்கு பாருங்க, ஒரு நாள், ஒரு நிமிஷம் அவர் முகத்தை மறைச்ச உடனே துடிக்கிறாரு. ஐயோ, ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை பார்க்கல? இந்த தாகத்துக்கு பேர் தான் ஆத்துமா தாகம். இன்னும் ஜெபிக்கலையே, இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போகலையே, இந்த வாரம் நான் ஜெபம் பண்ணலையே, இன்றைக்கி நான் பைபிள் வாசிக்கலையே, இன்றைக்கி நான் சர்ச்சு. இந்த தாகம் நமக்கு என்ன செய்யணும்? அந்த தாகத்துக்கு பேர் தான் ஆத்தும தாகம். இந்த தாகம் நமக்கு வரணும். இந்த தாகம் வரணும். அவர் சொன்னது இந்த ஆத்தும தாகத்தை இவங்க புரிஞ்சுக்கிட்டது சரீர தாகம்னு சொல்லி. அந்த ஆள் தண்ணி தாகத்தில் கத்துறான் போல தெரியுதாப்பா, எடா கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்கடா
அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, கசப்பு கலந்த காடியை இந்த கடற்காலானில் தோய்த்து கொடுக்குறாங்க, கம்பில் குத்தி அப்படி கொடுக்குறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறான்னா, அந்த கசப்பு கலந்த காளானில் மயக்க மருந்து இருக்குது. என்ன இருக்குது? அதை குடிச்சாச்சுன்னா அந்த குடிச்சாச்சுன்னா கத்த வேண்டியிருக்காது அப்படி. ஏன்னா இந்த 2 கல்லன்னு சும்மா கிடக்காங்க. இவர் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்கார். பிதாவே இவர்களை மன்னின்னு கூப்பிட்றாரு. யார்கிட்ட ஃபஸ்ட்டு பேசினார்? பிதாக்கிட்ட. அடுத்து யார்கிட்ட பேசினார்? பக்கத்தில் கல்லன்ட்ட பேசினார். இப்போ அம்மாக்கிட்ட பேசினார் மகன். இப்போ மறுபடியும் என் தேவனேன்னு பேசுகிறாரு. இப்படி இவர் பேசிக்கிட்டே இருக்கார். இவருக்கு மயக்கம், ரொம்ப கத்துறாரு. ஏன் என்ன கைவிட்டீர்னு கத்துறாரு. ஏதாவது தண்ணி தாங்க எடுக்கும் போல். என்ன கொடுங்க? தண்ணி கொடுங்க. இந்த ஆத்ம தாகம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நமக்கு என்ன தாகம், என்ன தண்ணி கொடுப்பார் தெரியுமா? ஜீவ தண்ணீரை கொடுப்பார். தாகமாய் இருந்தால் நமக்கு ஜீவ தண்ணீர், நமக்கு ஆத்ம தாகம் வந்தால் நமக்கு என்ன தண்ணி கொடுப்பாரு? ஜீவ தண்ணீர். சரி, 6வது வார்த்தை 30ஆம் வசனம் 19, யோவான் 19:30. காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து, முடிந்தது என்னது? இயேசு காடியே வாங்கின பின்பு. எப்படி வாங்கியிருப்பார்? 2 கையும் ஆணி அடித்து தொங்குது, 2 கையும். அப்போ வாங்கின பின்புனா வாயால் வாங்கினது. அவர் வாங்கி பார்த்தாரு, அதில் கசப்பு கலந்துருக்குன்னு தெரிஞ்ச உடனே வேணான்ட்டார். முடிந்தது. முடிந்தது என்ன முடிஞ்சது? இந்த பூமியிலே வந்து மனுஷனாக வந்த நோக்கம் முடிந்தது. 2வது, நான் வந்த நோக்கம் என்ன? சாத்தானுடைய தலையை நசுக்கி அவனுடைய அதிகாரத்தை பறிக்கிற வேலை முடிந்தது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது எங்கே? ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டது. ஆதி ஆகமத்தில் சொன்னது இன்னைக்கு தான் நிறைவேறுது. எத்தனை வருஷம்? 4000. 4 வரல காட்டுறல. அப்போ சொல்லுங்கள், கட்டில் காலை போல் 4 காலை காட்டினாலே எத்தனை வருஷம் ஆச்சு? 4000 வருஷமாக 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இன்னைக்கு தான் நிறைவேறுது. அவர் உன் தலையை நசுக்குவார், சர்ப்பத்தை பார்த்து சொன்னது. நீ அவருடைய குதிங்காலை. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகள் அவருடைய குதிங்கால் நசுக்கினதுக்கு சமம். அவர் பாடுபட்டது, சிலுவையில் பாடுபட்டது குதிங்கால் நசுக்கப்பட்டதுக்கு சமம். குதிங்கால் போனால் போகுதப்பா, கிந்தினால் நடந்துக்கிறவேன். எதிரி தலை நசுங்குச்சு, எதிரியுடைய தலை நசுக்கிட்டோம். சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? காலு ஒத்த காலு தானே, குத்தி போனாலும் போகுது. எதிரியுடைய தலையை முடிச்சிட்டாரு. அல்லையா சொல்லுங்கள். இந்த சேதம், இந்த நிந்தை, அவமானங்கள் எல்லாம் அவருடைய குதிங்கால் நசுங்கினதுக்கு சமம். அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் முடிந்தது. நமக்கு பரலோக வாசல் திறந்தது. இதில் என்ன முடிஞ்சது தெரியுமா? யூதர்களுக்கு இருந்த சிறப்பு சலுகை முடிந்தது. புறஜாதிகளாகிய நமக்கு சலுகை துவங்கியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யூதர்கள் மட்டுமே அபிஷேகம் பெற முடியும். இப்போ புறஜாதிகள் அபிஷேகம் பெறலாம். யூதர்களுடைய சலுகை பறிக்கப்பட்டு முடிந்தது அவர்களுக்கு. ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இனி அவங்களுக்கு கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் ஸ்பெஷல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை புரிஞ்சுக்கங்க. நம்மெல்லாம் யாரு? யூதர்கள். புறஜாதியாக இருந்தோம், இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு. இப்போ யாரு? இப்போ தான் யாரு? நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணால் அது ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கன்றதுனா பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மெல்லாம் யார்? அதில் கவனமாயிருங்க. இன்னைக்கு யூதர் யாருன்னா யார் தான்? நம்ம தான். ஏன்னா யூதனுக்கு பிறந்திருக்கோம். யார் யூதன்? இயேசுவுக்கு பிறந்த பிள்ளைகள்.
நாமும் யூதர்கள். நம்மளாம் யாருக்கு பிறந்திருக்கோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் பிறந்தவர்கள். அந்த ப்ரிவிலேஜ் கட் ஆயிடுச்சு, முடிந்தது. அல்லையா சொல்லுவோமா? சரி, எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. பஸ்கா ஆடாக இயேசு சிலுவையிலே மரிக்கிறார். பஸ்கா பண்டிகை அன்னைக்கு பஸ்கா ஆடாக மரிக்கிறார். சரி, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நமக்குரிய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறிச்சு. இப்போ நீங்கள் சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னம்மா ஆயிடுச்சா? சாப்பாடு ஆயிடுச்சா? எல்லாம் முடிஞ்சது, கையை கழுவுங்க, முடிஞ்சிருச்சு, சமையலே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி. இதே போல் இயேசு இந்த பூமியில் வந்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிற வேலை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன செய்யணும்? தன் ஆவியை பிதா தான் அனுப்பி வச்சார், அவர்கிட்ட கொடுக்கணும். 7வது வார்த்தை வாசிங்க. லூக்கா 23:46. மகா சத்தமாய் சொல்லுகிறார். இதுக்கு மட்டும் எப்படி கூப்பிட்டாரு சொல்லுங்க? மகா சத்தமாய். நல்லா கவனிச்சுங்க. 7 வார்த்தை. முதல் வார்த்தை யார்கிட்ட பேசினார்? பிதா. பிதாவே இவர்களை. சரி, அடுத்து 2 வார்த்தை மனுஷர்கிட்ட. அடுத்து 4வது வார்த்தை என் தேவனே என் தேவனே அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? அதுக்கு அடுத்து 5வது வார்த்தை 6வது வார்த்தை மனுஷர்கிட்ட தாகமாக இருக்கிறேன். அடுத்து முடிந்தது, அதுவும் காமனான வார்த்தை. 7வது வார்த்தை பிதாவே. எப்படி கூப்பிட்றாரு? பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை. நல்லா கவனிங்க. முதல்ல பிதா, 4வது வார்த்தை பிதா, 7வது வார்த்தை. இந்த 4வது வார்த்தை பிதான்னு சொல்லாமல் என்ன சொன்னார்? தேவனே. அங்கே முதல் வார்த்தையில் ரிலேஷன்ஷிப்பை காட்டுது, பிதா மகன் உறவு. கடைசி வார்த்தையில் மறுபடியும் பிதா மகன் என்ற உறவு. நடுவில் பாவத்தை சுமந்த அந்த 3 மணி நேரத்தில் அவர் உறவு துண்டிக்கப்பட்டு யாருன்னு கூப்பிட்றாரு? சாதாரண மனுஷனை போல காட், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு. மற்ற நேரம் பூரா எப்படித்தான் சொல்லுவார்? கெத்செமனே பிரேயரில் கூட பிதாவே என் பிதாவே என் பிதாவே என் ஒருபோதும் அவர் தேவனே சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது. பிதா மகன் குமாரன்ற உறவில் அந்த ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்பட்ட இடம் 4வது வார்த்தை. நீங்களும் நானும் அவர் துண்டிக்கப்பட்டதுக்கு, ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்பட்டது காரணம் நம்முடைய பாவம். ஸோ பாவம் உறவை துண்டிக்கும். நாம் உறவை மெயின்டைன் பண்ணணும். தேவ பிள்ளைன்ற உறவை மெயின்டைன் பண்ணணும். எந்த சூழ்நிலையும் நமக்கும் தேவனுக்கு உறவு துண்டிக்கப்படக்கூடாது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக. நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் கூட அவர்கிட்ட ஒப்புவிக்க போகிறோம். அப்படி ஒப்புவித்து ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு என்ன செய்யணும்? பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஏசப்பா உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்படைக்கிறேன். என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். என் கடையை ஒப்பு கொடுக்குறேன். எந்திரிச்சிருப்போமா?